நீ யார் என் அப்பனை குறை சொல்லுன, அப்போ உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஆவேசத்தோடு இந்த கூட்டத்தொடருக்கு வந்தாங்க முதல் நாள் அன்று. ரொம்ப பெரிய கொடி, ஆர்ப்பாட்டம், பேனரு, அது என்ன கருப்பு சின்னம் அணிந்து எல்லாம் வந்தாங்க. ஆனால் முடியும் போது பார்த்தா புறமிதுகிட்டு ஓடுன இந்த போர் படைகள் இருக்கும் தெரியுங்களா, போரில் தோல்வியுட்டு. ஆனால் அந்த 10 நிமிஷம் இருந்தது பாருங்கள், அந்த கடைசி 10 நிமிஷம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. திமுக ஆட்கள்லாம் எழுந்துட்டாங்க, ஒரே சத்தம், ஒரே ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ அவர் குறுக்கிட்டு என்ன சொன்னார்னா, மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். ஆக்சுவலாக அப்படி தரக்கூடாது. அதாவது முதல்வர் பேசிட்டார்னா தி எண்ட், அவ்வளோதான். அவருடைய பேச்சை தடை பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும். முதல்வர் தொடர்ந்து பேசக்கூடாது அப்படின்றது அவங்க நோக்கமாக இருந்தது. எதிர்கட்சி தலைவரே பல்ல காட்டுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஸோ ஒரு மாண்பு மரபுகளுக்கு எதிராக நடந்தாங்க. பட் அவங்களால இருக்க முடியல. உண்மை சுடும் இல்லையா? முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவேன் என்றெல்லாம் சொல்லி அகம்பாவமாக நடந்துக்கிட்டவர் இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே உறுப்பினராக கூட வர முடியலன்ற ஒரு ஃபேக்ட். அதாவது இந்த திமுகவுக்கு இருக்கிற ரொம்ப மோசமான என்ன, தொழில் ரீதியாக ஆட்களை இது பண்ணுறது. அப்போ உதயநிதி எங்கேருந்து வந்திருக்காரு? செக்கிழுத்து சிதம்பரனார் வழியில் வந்திருக்காரா? எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்களுடைய வன்மம் தான் சினிமா கவர்ச்சி, சினிமா மாயை. ரஜினிகாந்த் சினிமா நடிகர் இல்லை, அவர் தேசத்திற்காக போராடிய போராளி இல்லையா? எடப்பாடியே சிரித்து 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 என்னை சிறையில் இட்டா என்ற மாதிரி விஜயனுடைய இந்த ஜோக்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக சிரித்தார். அடுத்தவங்க பேசுறதை கேட்காம ஓடுவது தான் எதிர்கட்சி தலைவர்களுடைய பணி என்று ஏதாவது தப்பாக நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறவர். அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்க அப்பா, இல்லைப்பா உள்ளே இருந்து நம்ம கேட்கணும். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய ஸ்பீச் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சட்டப்பேரவை ஃபஸ்ட் நாளே வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் வாயை திறந்து பேசி ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன திருத்தம், பயங்கரமாக இருந்தது, நீங்கள் சிறப்பாக இருந்ததுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். சரி. அதாவது நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு அதாவது ஃப்ரீயாக பேசுவார்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், சுருங்க பேசி விளங்க வைப்பார். குறைந்தபட்சம் தான் பேசுவார், அதிகமாகலாம் பெருசாக பேச மாட்டார். அதனால் முதல் 40 நிமிஷம் பேசினார்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு 30 நிமிஷம் வழக்கம் போல் இந்த பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு அந்த டீட்டெயில்ஸு, விவரங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கு ஆட்சியில் எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொன்னார். ஆனால் அந்த 10 நிமிஷம் இருந்தது பாருங்கள், அந்த கடைசி 10 நிமிஷம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. எக்ஸ்டம்போர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படி எந்த விதமான இதுவும் இல்லாமல் மனசில் இருக்கிறத, மைண்டில் இருக்கிறத அப்படியே ஜனங்களுக்கு புரிய வைக்கணுன்ற மாதிரி ஒரு தேர்ந்த பேச்சாளரை போல் சிறப்பாக பேசினார். எதிர்கட்சிக்காரர்கள் ரொம்ப வீரத்தோடு, ரொம்ப ஆவேசத்தோடு இந்த கூட்டத்தொடருக்கு வந்தாங்க முதல் நாள் அன்று. ரொம்ப பெரிய கொடி, ஆர்ப்பாட்டம், பேனரு, அது என்ன கருப்பு சின்னம் அணிந்து எல்லாம் வந்தாங்க. ஆனால் முடியும் போது பார்த்தா புறமிதுகிட்டு ஓடுன இந்த போர் படைகள் இருக்கும் தெரியுங்களா, போரில் தோல்வியுட்டு, அது மாதிரி வாக் அவுட் பண்ணி ஓடிட்டாங்க. சாதாரணமாக வாக் அவுட் எப்போ பண்ணுவாங்கன்னா, எங்கள் பேச்சை சபாநாயகர் அனுமதிக்கவில்லை, எங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க சபாநாயகர் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தொடரில் 4 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ரொம்ப நடுநிலையாக நடந்துக்கிட்டார். கடந்த காலங்களில் நம்ம பல சபாநாயகர்களை பார்த்துருக்குறோம். அதாவது தமிழ் குடிமகன்லேருந்து ஆவுடையப்பன், அதுக்கப்புறம் தனபால், அப்புறம் வேறு இவர் பிஹெச் பாண்டியன்,
அப்புறம் வந்து கடந்த முறை இருந்த அப்பாவு எல்லாரையும் பார்த்துருக்கோம். இவர் வந்து மிகவும் நடுநிலைமையாக கட்சி சார்பற்று இரண்டு தரப்புக்கும், ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு ரெண்டு பேரையும் வந்து சம வாய்ப்புகள் கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, முதலமைச்சர் பதில் உரை கடைசியாக சொல்லிகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் இவர் எழுந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. உடனே ஆதாரம் இருக்கா, அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ வந்து சபாநாயகர் குறுக்கிட்டு, அவர் மட்டும் கேட்கல, எதிர்கட்சி தலைவர் திமுக ஆட்கள்லாம் எழுந்துட்டாங்க. ஒரே சத்தம், ஒரே ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ வந்து அவர் குறுக்கிட்டு என்ன சொன்னார்னா, மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். ஆக்சுவலாக அப்படி தரக்கூடாது. அதாவது முதல்வர் பேசிட்டார்னா தி எண்ட், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் யார் ஒன்றாலும் பேசலாம். தொகுப்புரை பதில் உரை வழங்கிட்டாச்சுன்னா முதலமைச்சர், அதுக்கு மேலே அந்த சப்ஜெக்டில் வேறு யாரும் திரும்பி பேசக்கூடாது. ஆனாலும் சபாநாயகர் தனக்கே உள்ள ஒரு பிரத்யேக உரிமையை பயன்படுத்தி அந்த சட்டசபை மாண்பை மரபை கூட உடைச்சு அவுட் ஆஃப் தி வே போய் இது போல் எதிர்கட்சி தலைவருக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன், நீங்கள் வந்து உங்கள் விளக்கம் கேள்வி எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன் ஓகே, இவங்களுடைய டிமாண்ட் வந்து அக்செப்டட், அதனால் வந்து அவங்க உட்காந்துருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அவங்க உட்காரல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து இப்போவே முதலமைச்சர் பேசுகிறத நிறுத்திடணும், நாங்கள் குறுக்கிடுவோம், அவருடைய பேச்சை தடை பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும், முதல்வர் தொடர்ந்து பேசக்கூடாது அப்படின்றது அவங்க நோக்கமாக இருந்தது. அதுக்கு சபாநாயகர் இடம் கொடுக்கல. அவர் சொன்னார், முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டோங்க, முடித்த பிறகு வந்து நீங்கள் பேசுங்கன்னார். ஆனால் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. முதலமைச்சர் பேச பேச தாங்கள் உடைய ஊழல் அம்பலமாயிடும், தங்களுடைய சதி திட்டம்லாம் மக்களுக்கு புரிஞ்சிரும்ன்றதால அவங்களால அதை சகிச்சிக்க முடியல. வாய்ப்பு கொடுத்தும் சபாநாயகர் வெளிநடப்பு பண்ணாங்க. ஸோ அது வந்து அவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் முதல் நாள் பேசினார். அவரும் பேப்பரெல்லாம் வச்சுக்கின்னு தான் தொழாவிட்டு இருந்தார். பேசும்போது பல விஷயங்கள் நக்கல் பண்ணார், பல ஆதாரமற்ற செய்திகள் சொன்னார். சோப்பா மாடல் அரசுனார், குதிரை வியாபாரம் நடக்குதுனாரு. ஏதோ ஆதாரம் வச்சுக்கிட்டா பேசினார்? எதுவும் இல்லை. அவர் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறாரு. அது சட்டசபையில் அது ஒரு இதுதான், உரிமை தான். ஆளுங்கட்சியை குறை சொல்வதும் ஆளுங்கட்சி தன்னுடைய அந்த குறை இல்லை என்று நிரூபிப்பதும் இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவேகாவினர் 2 வருஷம்தான் அந்த கட்சி. ஆனால் எவ்வளோ மெச்சூர்டாக பக்குவமாக குறுக்கீடே பண்ணலைங்க. யாருமே சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நேரில் தெரியும். முதல்வர் கூட குறுக்கிடலாம் எப்போ வேணாலும், அவர் அமைதியாக உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கார். 4 நாளும் நான் பார்த்தேன், பேசுகிறதெல்லாம் எழுதிட்டு இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைதியாக இருந்தாங்க, அவருக்கு தடையே ஏற்படுத்தலை, அவர் ஆனால் ஒரு 2-3 மாதிரி அமைச்சர்கள், ராஜ்மோகன், அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், அப்புறம் வந்து இவர் ரமேஷ் கூட நினைக்கிற ஒரு கட்டத்தில் தலையிட்டாங்க. அந்த துறையை சார்ந்து பேசும்போது அந்த துறையில் இருக்கிறவங்க. ஆமாம், அது வந்து சட்டசபையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தாங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து எழுந்து எப்போ வேணாலும் சபாநாயகரை கேட்டுட்டு பேசலாம், தலையிடலாம், குறுக்கிடலாம். முதலமைச்சருக்கும் அந்த உரிமை இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அதை பயன்படுத்தலை. பட் அதை தவிர்த்து பாரிங் திஸ் 4 or 5 இன்சிடெண்ட்டு அவர் ஒரு 40 நிமிஷம் நல்லா ஃப்ரீயாக பேசினார். எந்த தடையும், கூச்சல், எதிர்கூச்சல், நிறுத்துங்க அப்படிலாம் யாரும் சொல்ல. he was allowed to speak freely. பேசினார், குற்றம் சொன்னார், பழி சுமத்தினார், அமைதியாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ பக்குவம் இருக்கும் பாருங்கள் ஆளுங்கட்சிக்கு. சாதாரணமாக ஆளுங்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சியோ அதன் தலைவரையோ குறை சொன்னால் கத்துவாங்க, எழுந்து இது பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. இது காரணம் நான் நினைக்கிறேன், மிஸ்டர் விஜய் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார். எதிர்கட்சிக்காரங்க, எதிர்கட்சி தலைவர்கள் ஆட்சி மேலே விமர்சனம் பண்ணால் அதை நம்ம சகிச்சுக்கணும், அதுக்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, இது சட்டமன்றம், அவங்க நம்ம மேலே குறை சொல்ல தான் பேசுவாங்க, நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்தா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. 2வது நேரலையில் போயிட்டுருக்கு எல்லாம்,
மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப கண்ணியத்தோடும் பொறுப்புணர்வோடும் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய விளைவு தான் அந்த சைலன்ஸ். அந்த இதை வந்து இவங்க ரெசிப்ரோகேட் பண்ணோம்ல. முதல்வர் பேசும்போது அவரை முழுமையாக பதில் சொல்ல விட்டுட்டு உங்களுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ அவங்க வந்து நீ பேச வேண்டியது தானே. அதில் ஏதாவது தவறுகள், பிழைகள், உண்மைக்கு மாறான தகவல்கள், ஆதாரமற்ற தகவல் இருந்தால் அதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. ஸோ அவங்க நோக்கம் வந்து முதல்வர் பேச்சை தொடரக்கூடாது. முதல்வர் பேச்சை உடனடியாக குறுக்கிட்டு தடுத்து நிறுத்திடணும். அவரை மேலும் பேச அனுமதித்தால் தங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதால் தான் அவங்க ரொம்ப அன்ரீசனபிளாக, இம்மெச்சூராக, ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. அதாவது எதிர்க்கட்சியான திமுகவுக்கு வந்து ஆளுங்கட்சி மேலே குற்றம் சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை, அதிகாரம் இருக்கோ அதே அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, தன் மீதான குற்றத்தை வந்துட்டு போக்கிக் கொள்வதற்கு உரிமை இருக்குல்ல. ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு மட்டும்தான் மற்றவங்கள எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, மற்றவங்க யாரும் நம்மளுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. ஜனநாயகத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணுற உரிமையை எடுத்துக்கும் போது விமர்சிக்கப்படவும் மற்றவர்களுக்கு உங்களை அதிகாரம் இருக்குது. இது ரெண்டும் நடக்கணும். அப்போ தான் அது ஒரு டிஸ்கஷன், டயலாக். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அவங்க மனம் வந்த போக்கில் திட்டலாம். ஒரு முதலமைச்சரை ப்ளீஸ் ஸ்பீக் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம், தப்பு கிடையாது. அது கூட கருப்பு சின்னத்தில் சொல்ல வேண்டியதில்லை. முதல் கூட்டத்தொடர்லையே த கலர் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் எவ்வளோ வன்மம் உங்களுக்கு இருக்குன்னு. ரைட். ஆனால் என்ன போடுறீங்க, வாயை திறங்க, ஏங்க பல்ல காட்டுங்க, எதிர்க்கட்சி தலைவரே பல்ல காட்டுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஸோ ஒரு மாண்பு மரபுகளுக்கு எதிராக நடந்தாங்க. பட் அவங்களால வந்து இருக்க முடியல, உண்மை சுடும் இல்லையா. ஆகவே அவங்கெல்லாம் வாக் அவுட்ன்ற போர்வையில் போயிட்டு வெளியே நின்றுட்டு ப்ரெஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, தாறுமாறாக பேசுகிறாங்க. அதனால் இது வந்து சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆரோக்கியமான விவாதங்கள் நடத்துவதற்கான வழியை வகுக்காது. குறை சொல்லிட்டு ஓடிடணும், பதில் சொன்னால் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் இருப்பாங்க பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம், அவங்க முதல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு முதல்ல பேசிட்டு உடனே நழுவிடுவாங்க, மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பண்பு திமுக கிட்ட இருக்குது. அது சரியில்லை, ஜனநாயக விரோதமானது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டாக சிஎம் பேசும்போது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை காணும் எங்கே அப்படின்னு தேடும்போது அதிமுகவில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி ரொம்ப வாயெல்லாம் பல்லாக பூரித்து இருந்தார். பார்த்தேன். ஸோ அவர் இந்த மாதிரி பேசிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு சைகை, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சைகை காமிப்பார். அதே மாதிரி அவர் ஸ்டைல்லே வந்து இவரும் வந்து அந்த சபையை முடிச்சிருப்பாரு. அதை வந்து வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் உதயநிதி அவங்க பேசும்போது சிஎம் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் போயிட்டு கணவனை தேடும் மனைவி கோர்ட்டில் அப்படின்ற மாதிரியும் பேசியிருப்பார் சார். ஸோ அது எப்படி, அது ஒரு நாகரிகமாக பார்க்குறீங்களா, என்ன மாதிரி அது? அது நாகரிகம் இல்லை, அநாகரிகமான பேச்சுங்க. அதாவது ஹவ் இம்மெச்சூர். உதயநிதி வந்து எவ்வளவு பண்படாதவர், பக்குவப்படாதவர், அப்படி எவ்வளவு வந்து ஒரு மட்டமான சிந்தனை உள்ளவர் என்பதை அம்பலப்படுத்திக்கினார் அவரே, வேற யாரும் அம்பலப்படுத்தலை. இப்போ எவ்வளவு நயமாக நையாண்டியாக திரு ஸ்டாலின் அடுத்த முதல்வர்னு போஸ்ட் பண்ணிட்டு 2.0 நான் தான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவேன் என்றெல்லாம் சொல்லி அகம்பாவமாக நடந்துக்கிட்டவர் இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே உறுப்பினராக கூட வர முடியலன்ற ஒரு ஃபேக்ட், பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை அழகாக நயமாக யார் மனதும் கோணாத அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி சொல்லி அதில் ஒரு கதாபாத்திரம் வந்து என்ன தேடுறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார்னு சொன்னாங்க, இங்கே உங்கள் அப்பாவை காணுமே அப்படின்னு அதை முடித்தார். நமக்கெல்லாம் புரியுது இது வந்து ஸ்டாலினுக்கான ஒரு நையாண்டி தான் அப்படின்றது, அவ்வளோதான். அதை சிரிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நீ யார் என் அப்பனை வந்து குறை சொன்ன? அப்போ உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்க,
எம்ஜிஆரை குறை சொன்னீங்க, காமராஜரை குறை சொன்னீங்க, ஜெயலலிதாவை குறை சொன்னீங்க. எடப்பாடியை எந்த அளவுக்கு சொன்னாருன்னா தவழ்ந்த பாடின்லாம் சொன்னார். சசிகலா காலில் பூந்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்படிலாம் பேசுனீங்களா இல்லையா? ஒரு முதலமைச்சரின் பதவிக்கு கூட மாண்பு கொடுக்காம உதயநிதி வயசு என்ன, எடப்பாடி வயசு என்ன? கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய அனுபவத்துக்கு முன்னால் நீலாம் பச்சா. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் தி சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின், நீங்கள் இன்னைக்கு வந்து இருக்கிற உயரத்தில் இருக்கீங்க. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் சீனியாரிட்டி ஆர் டேலண்ட். அதை அவர் புரிஞ்சிக்கணும். அவர் இன்னும் பட்டத்து இளவரசன் மாதிரி துள்ளி விளையாடக்கூடாது. இப்போ நீங்கள் பேசாத பேச்சு இல்லை. கடந்த சட்டமன்றங்களில் எம்ஜிஆரை எவ்வளோ திட்டிருக்கீங்க, நடிகர் கட்சின்றீங்க. அந்த நடிகர் உங்களுக்கு பொருளாளராக இருக்கும்போது நல்லா இருந்ததா? அந்த நடிகரை சிறு சேமிப்பு திட்ட துணைத் தலைவராக போடும்போது நல்லா இருந்ததா? அவர் உங்கள் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கும்போது நடிகராக இல்லையா, டாக்டராக இருந்தாரா? அதாவது இந்த திமுகவுக்கு இருக்கிற ரொம்ப மோசமான என்ன, தொழில் ரீதியாக ஆட்களை வந்து இது பண்ணுறது. அதாவது சினிமாவில் நடித்தா அது அவங்க தொழில், இன்ஜினியரிங், டாக்டர், ப்ரொஃபஸர் மாதிரி அது தொழில். நீங்கள் உங்கள் ஜாதியை பார்க்குற மாதிரி தொழிலையாக பார்க்குறீங்க. அப்போ எம்ஜிஆர் நடிகர் கட்சி, நடிகர் நாடாளலாமான்லாம் கேட்டவங்க தான் இவங்க. அப்போ உதயநிதி எங்கேருந்து வந்திருக்காரு? செக்கிழுத்து சிதம்பரனார் வழியில் வந்திருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்களுடைய வன்மம் தான் சினிமா கவர்ச்சி, சினிமா மாயை. இவங்களுக்கு பயன்பட்ட அது பிரச்சனை இல்லை. கமல்ஹாசன் சினிமா நடிகர் இல்லை, இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. ரஜினிகாந்த் சினிமா நடிகர் இல்லை, அவர் தேசத்திற்காக போராடிய போராளி இல்லையா, அவர் வந்து சினிமா நடிகர் இல்லை. என்ன கதை சொல்கிறாங்க இவங்க? இல்லை, அருவருக்கத்தக்க உதாரணங்க. அவர் டீசெண்டாக பேசுகிறாரு, ஒரு நையாண்டி பண்ணுறாரு. அது ஒன்றும் பெரிய ஆபாசம் அருவருக்கத்தக்க இல்லை. அப்படின்னா எல்லாரும் சிரிச்சிருக்க மாட்டாங்க. எது எடப்பாடியே சிரித்து 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 என்னை சிறையில் இட்டா என்ற மாதிரி விஜயனுடைய இந்த ஜோக்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக சிரிச்சார். ஸோ அது ஒரு நகைச்சுவை, அது வந்து ஒரு பண்பட்ட நகைச்சுவை, யாரையும் புண்படுத்துகின்ற நகைச்சுவை இல்லை. ஆனால் வெளியே உதயநிதி பேசுனதெல்லாம் பாருங்கள். முதல்ல அது பொலிட்டிக்கலா? இது பொலிட்டிக்கல் இன் நேச்சர், இது பர்சனல், பியூர்லி பர்சனல். அடுத்தது ஃபேக்சுவல் கிடையாது, அது உண்மை கிடையாது. இது உண்மை. அவர் முதல்வராக ஆகணும்னு நினச்சி சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியலன்றது உண்மை, எ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. ஆனால் இது என்ன ரியாலிட்டியா? என்ன சொல்லுங்கள்? அவர் கணவன்கிட்ட இருந்து அந்த மனைவி விவாகரத்து வேணும்னு பிரித்து விடுங்கன்னு சொல்லி செப்பரேஷனுக்காக மனு பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்டில். அதான விஷயம். அப்போ கணவனை தேடும் மனைவின்னா என்ன அர்த்தம்? சேர்ந்து வாழணும் அப்படின்னா தானே கணவனை மனைவி தேடுவாங்க. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கணவன் வேண்டாம், என்னை பிரித்து விடுங்கன்னு தான் மனைவி சொல்கிறாங்க. அப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி இந்த ஒரு இதாவது விஜயை பர்சனலாக தாக்கிடணுமா? அவர் பர்சனலாக டிட் நத்திங். அவர் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணார், அவ்வளோதான். அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கடந்து போகணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, சோபா மாடல் ஆட்சி, குதிரை வியாபாரம், எல்லா ஆதாரத்தை வச்சுட்டு தான் பேசுனீங்களா? அப்போ அவர் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி டாஸ்மார்க்லேயும் மற்ற துறைகள்லையும் கலெக்ட் பண்ணாங்கன்றது ஒரு ஃபேக்டை சொல்கிறாரு. அது ஆதாரம் என்னன்னு அவரை நீங்கள் அடுத்து பேசும்போது கேட்டிருக்கலாம், உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால் வந்துங்க, இது வந்து விஜயனுடைய பேச்சை கேட்டு தெரிச்சு ஓடிட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பொலிட்டிக்கல் மொராலிட்டி இல்லை. நம்ம அடித்தோம்னா எல்லாரும் இயேசு கிறிஸ்து இல்லை, ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டுறதுக்கு. ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தில் 2 அறை கொடுப்பாங்க, மனிதன் அதுதான். அதுபோல் நீங்கள் ஆளுங்கட்சியை எந்த அளவுக்கு விமர்சித்தீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாவது விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, அதையும் நீங்கள் சகிச்சுன்னு உட்காந்துட்டு தானே இருக்கணும். அதானே ஜனநாயகம். இந்த ஜனநாயக பண்பே இல்லாமல் நேற்று வந்து உதயநிதி, திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் ஏ மிஸ்ஃபிட் அண்ட் அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்றதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார். அன்னைக்கு நிரூபித்தார். என்னைக்கு? நம்பிக்கை வாக்கு கோரும்போது கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு
ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஓடினார். ம். நல்லா யோசிங்க. அப்பவும் ஓடினார் வாக் அவுட்ன்ற பேரில், இப்பவும் ஓடுறாரு. அப்போ ஓடுவது, திட்டுவது, அடுத்தவங்க பேசுறதை கேட்காம ஓடுவது தான் எதிர்க்கட்சி தலைவரினுடைய பணி என்று ஏதாவது தப்பாக நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறவர். அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்க அப்பா, இல்லைப்பா உள்ளே இருந்து நம்ம கேட்கணும், அவங்க என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும், அதான் ஜனநாயகன்னு அவங்க ஃபாதர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்தால் நல்லது. இல்லைன்னா இப்படி ஓடிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் இதுக்கு முன்னாடியுமே வந்து இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து மது ஊழல் அது சொல்லும் போதே வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மது ஊழல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இருந்த இவங்களுமே எந்திரிச்சு போகிறாங்க. இந்த மது அப்படின்ற பேச்சு வந்தாலே, பார்ட்டி ஃபன் அப்படின்னு வந்தாலே இவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிடறாங்க சார். அது காரணம் என்னன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து 4000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து 717 க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ பள்ளி, கல்வி, அப்புறம் ஆலயங்கள், மாதா கோயில், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இந்த 4000 சொச்சம் டாஸ்மாக் கடைகளுக்கும் ஒரு 3-4 மதுபான தொழிற்சாலைகள்லேருந்து தான் வந்து வருது. இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பெரும்பாலும் ஒன்றை தவிர நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக திமுக சார்ந்த நபர்களால் நடத்தப்படுகிறது, பினாமிகளால் நடத்தப்படுகிறது. அதுவும் அந்த ஸ்பீச்ல ரொம்பவுமே இதுவா சொன்னார் சார். மக்கள் பணத்தை எடுக்க மாட்டோம், எடுக்கிறவங்களையும் விட மாட்டோம், எடுத்தாலும் விட முன்பு எடுத்தவங்களே விட மாட்டோம். அதாவது இந்த ஆட்சி தூய்மையா இருந்தா மட்டும் போதாது, எங்களை பார்த்துக்கிறோம்பா, எங்களுதுல எங்க காலத்துல எதுவும் அப்ப முன்னால போச்சு, அதை அந்த இல்காட்டன் மணி, அந்த கொள்ளை, மக்கள் பணம் கொள்ளை போயிருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கஜானால சேர்க்கணும் இல்லை, அதுவும் நம்ம கடமை தானே. இப்போ நான் வந்து என் வீடு வரைக்கும் பார்த்துக்கிறேன்பா சுத்தமானா இல்லை, இந்த காம்ப்ளெக்ஸ் பூரா சுத்தமாக இருக்கணும். அப்போ இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த ஊழல், முறைகேடு, கொள்ளை, இதை பற்றியும் விசாரித்து நாங்கள் அந்த பணத்தையும் மீட்போம்னு சொன்னது ட்ரிகர் ஆயிடுச்சு இவங்களுக்கெல்லாம். என்னடா இந்த ஆள் வந்து பண்ண. அதனால் மதுபானம் என்பதேங்க தமிழ்நாட்டில் அது திமுக, அது பாராக இருக்கலாம் அல்லது கடையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு திமுக காரனுக்கு அதில் கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பெருமளவுக்கு ஊழல் பண்ண முடிஞ்சது. இந்த செந்தில் பாலாஜி நூதனமாக செய்வார், அவர் எந்த துறையில் இருந்தாலும். இப்போ போக்குவரத்து துறையில் அதிமுகவில் ஆட்சியில் இருக்கும்போது தான் லஞ்சம் வாங்கி தெரியாமல் மாட்டிக்கிட்டார். கண்டக்டர் வேலைக்கு, டிரைவர் வேலைக்கு கழித்தின்னார் ஒரு 10-15 மாதம். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நவீனமாக சயின்டிஃபிக்காக இந்த இபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்மாக்லெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணாருங்க. இப்போ அதில் தான் வந்து பல 1000 கோடி, லட்சம் கோடியாக இருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இந்த 5 வருஷத்தில். அதை வந்து அவங்க கட்சி நிதி என்ற பேரில் வசூல் பண்ணி முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாருமே கொழுத்துருக்காங்கன்றத அவர் ஒரு பாசிங் ரிமார்க்காக சொன்னார். அதை நீங்கள் மறுக்கணுன்னா மறுங்க, ஆதாரத்தோடு நீங்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லுங்கள். அவர் சொல்கிறதே தான் வேத வாக்குன்னு இல்லையா, முதல்வர் பதிலில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் விடலாம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலாம், இல்லை சபாநாயகர் உங்களை அனுமதிச்சேன்னு சொன்னார்ல, அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, எல்லாமே அம்பலப்பட்டு போயிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு சிஎம்டிஏ இருக்குது இல்லைங்களா, அதுலேயே பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகை விடுங்க, பார்ட்டி ஃபண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. போத் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் டிஎம்கே ஆட்சியிலையும். இது பத்திரிகைலாம் வந்ததுங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தோன்னா அதை நிறுத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துங்க ஊழல் நடக்கலைன்னு எவனும் சொல்ல மாட்டாங்க. கடுமையான ஊழல். இப்போ நேரு மேலே ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஏன் செந்தில் பாலாஜிக்கு சாங்ஷன் பண்ணுறதுக்கு ப்ராசிக்யூட் பண்ண கவர்னருக்கு பர்மிஷன் எழுதியிருக்காங்க, இன்னும் கவர்னர் அனுமதி கொடுக்கல, அது வேறு விஷயம். அதுக்கு பின்னால் பாஜக டிஎம்கே கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆக இன்றைக்கி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் நேரு வந்து 2000 சில்லற அசிஸ்டண்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு
35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு ஒரு போஸ்டர்னா. 2200 இன்ட்டு 35 லட்சம் எவ்வளோ வருது உங்களுக்கு? பல ஆயிரம் கோடிகள்.